மக்கள் உண்மையாகவே நாம் தமிழர் கட்சியில மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அவங்கள தேடி நம்ம போகலைன்னாலும் நம்ம வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. மாற்றுக் கட்சியினர் உள்ள பூத் ஏஜென்ட் நம்ம நாம் தமிழர் கட்சி வாக்களிச்சதா மைக்குக்கு வாக்களிச்சதா சொன்னாங்க. மானாமதுரையில என்னை கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க. நேரடியாக என்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. வாக்கு அதிகம் விழுந்தது உங்களுக்கு தாம்மா அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸுக்கு நம்ம ஏன் வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் திமுக பொறுப்பாளர்களுக்கே இருந்தது. திமுக காரங்க நம்ம எதிர்க்கல. என்ன அப்படின்னா, மக்களுக்கு எந்த கட்சிக்காரங்க வர்றாங்க, என்ன தேர்தல் நடக்குது, என்ன அவங்களுக்கு நல்ல இது வரைக்கும் ஜெயிச்சது யாரு, அவங்க நம்மளுக்கு என்ன செய்யாம விட்டுட்டாங்க, அவங்களோட கடமையெல்லாம் என்ன, நம்ம எப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கோம். 8 தடவை அவங்க ஒருத்தங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, ஒரே கட்சிக்காரங்க, அது 8, 5, 40 வருஷமா இருக்கிறாங்கன்னா இந்த தொகுதி எப்படிலாம் கொண்டு வந்திருக்க முடியும். நம்ம கையில இருக்கிற பவர், நம்ம கையில இருக்கிற ஆளுமை என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு ஆரத்தி தட்டை தூக்கிட்டு நின்னாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு 200 இல்லை 500 பணம் தர மாட்டாங்களா? எது அவங்க என்ன கட்சிக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அரசியல் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க, ஏதோ தேர்தல் வரப்போது போல இருக்கு, ஆட்சி எடுத்தா பணம் கொடுப்பாங்கிற மனநிலை இருந்தாங்க. அது எனக்கு அந்த இடத்துல நான் அழுதேன். குழந்தைங்க சின்னோண்டு அந்த விளக்கு சைஸு தான், அந்த குத்து விளக்கோட அளவு தான் அந்த பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளைங்க எல்லாருமே வரிசையாக நிற்க வச்சாங்க. நிற்க வச்சுட்டு எல்லாரு கையிலும் ஆர்த்தி கொடுத்து பணம் கேட்குறாங்க. அப்போ இந்த திராவிட ஆட்சிகள் மேல எனக்கு இதுவரைக்கும் இருந்ததை விட ஒரு பெரிய கோபம் நல்லது பண்ணு பண்ணாம போ, கொள்ளையடிச்சு திங்காம போ. என்னோட பிள்ளைங்க வீட்டுல இருக்கிற நண்டு சுண்டெல்லாம் நீ தட்டை கட்டிட்டு ஏங்குற அளவுக்கு நீ விட்டுட்டல. அரசியல்னா என்னன்னு அந்த பிள்ளைங்களுக்கு நீ பழக்கி வச்சிருக்க. அரசியல்னா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. நீ தான் அரசியல், உன்னிலேருந்து தான் அந்த அரசியல் தொடங்குதுங்கிறதே அந்த மக்களுக்கு நீ தெரிய விடாம பண்ணிருக்கனா, நீ 50 வருஷமா எவ்வளவு கொள்ளையடிச்சு தின்றுப்ப. நீ அந்த தீராத ஒரு பெருங்கோபம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதை மாத்துறதுக்காக நம்ம இன்னும் தொடர்ந்து களமாடணும் அப்படின்னு இருக்கு. இந்த தேர்தல் இல்லாமல் இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி பூத் ஏஜென்ட்டை முன்னிறுத்தி வேலை செஞ்சது. நாம் தமிழர் கட்சியால் எல்லா இடங்களுக்கும் பூத் ஏஜென்ட் போட முடிஞ்சதா? போட்ட இடத்துலலாம் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது சண்டை தான் வந்ததா? ஒரு தேர்தல் இல்லாமல் இந்த தேர்தல் அதிக கவனம் செலுத்துறாங்க பொறுப்பாளரும் அண்ணனும் அதை தான் முன்னிறுத்தி செஞ்சாங்க. அந்த பூத் ஏஜென்ட் போடணும், 100% போடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 100% கிட்ட நெருங்கி போட்டாச்சு. ஒரு 90% கிட்ட போட்டாச்சு. ஒரு சில இடங்கள்ல தான் போட முடியல. பூத் ஏஜென்ட் அந்த சலசலப்பு இருந்தது. இருந்தாலும் திமுக காரங்க ரொம்ப எதிர்க்கல. இன்னொன்னு, காங்கிரஸுக்கு நம்ம ஏன் வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் திமுக பொறுப்பாளர்களுக்கே இருந்தது. ஏன்னா இத்தனை முறை அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8-7 முறை அவர் வந்திருக்காரு, ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இருந்துமே அவங்க திமுக பொறுப்பாளர்களுக்கு அவங்க ஒன்றும் செய்யல. அதனால அவங்க அதை பெருசா முன்னெடுக்கல. ஏதோ கடமைக்கு செஞ்ச மாதிரி தான் இருந்தாங்க. மற்ற பூத் ஏஜென்ட்கள் நம்மளுக்கு பெருசா ஒன்றும் தொந்தரவு வரல. அப்படி 2-3 இடத்துல வந்ததையும் நம்ம நாம் தமிழர் கட்சி ஒரு எதிர்கட்சி எப்படி எதிர்கொள்ளுமோ அந்த பணியை செஞ்சது. ஆட்சியர் அலுவலகத்திலையும் சரி, பொட்டி வைக்கிறப்பையும் சரி, ஒரு எதிர்கட்சி என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் நாம் தமிழர் கட்சி செஞ்சது. இப்போ ஒரு அதிமுக அவங்களும் என்ன அவங்க வேலை செய்யணுமோ அதை நாம் தமிழர் கட்சி இருந்துதான் அந்த கேள்வியெல்லாம் கேட்டுச்சு. அது நம்மளுக்கு செஞ்சுச்சு. பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்த இப்போ பகுதியில் அதை சமாளித்து நம்ம பேசி வந்துட்டோம். அந்த மாற்றுக் கட்சியினர் உள்ள பூத் ஏஜென்ட் நம்ம நாம் தமிழர் கட்சி வாக்களிச்சதா மைக்குக்கு வாக்களிச்சதா சொன்னாங்க. திமுக காரங்களே நாங்கள் திமுக தான், நாங்கள் இருக்கோம். ஆனால் இங்கே பெரும்பாலும் வாக்கு சதவீதம் மானாமதுரையில் என்னை கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க. நேரடியாக என்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் வாக்கு அதிகம் விழுந்தது உங்களுக்கு தாம்மா அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவில் உள்ள நிறைய பூத் ஏஜென்ட் நான் பார்த்த வரைக்கும் அவங்க பொதுமக்களுக்கு 1000 ரூபாய் 2000 ஒரு நாளைக்கு சேலரி மாரி சம்பளம் மாதிரி கொடுத்து அவங்க அந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உள்ளே போகிறாங்க, நாங்கள் பூத்து செக் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் 65 பூத் அதுமாரி போனேன். அப்போ அவங்களோட வரவேற்பு நம்மள்கிட்ட நல்லா இருந்தது. அதே மாதிரி அங்கே வேலை செய்கிற அஃபீஷியல்ஸும் சரி, அவங்க சரியான முறையில் மரியாதை கொடுத்து என்னென்ன நம்மளுக்கு தகவல் கொடுக்குறோமோ எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு சில இடங்களில் அந்த பிரச்சனைகள், அந்த ஆளுமைகள் இருக்க தான் செஞ்சுது. அந்த கட்சி துண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறது, கை வச்ச அந்த இதை ஸ்டிக்கர் இங்கே வச்சுட்டு நிற்கிறது. அதை நான் பூத் ஏஜென்ட்டை தைரியமாக இது பண்ணேன். பூத் ஏஜென்ட் நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, நானும் நீங்கள் என்னன்னாலும் தைரியமாக இருங்க, எதுனாலும் எங்களுக்கு அலைங்கன்னு சொல்லி இதெல்லாம் கட்டாயமான முறையில் இதை அனுமதிக்காதீங்க கேட்டுக்குள்ளற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ மற்ற கட்சி வேட்பாளர் குறிப்பாக சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஓட்டு கேட்க போகிறப்ப மக்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டு துரத்தி அனுப்பிச்சாங்க. உங்களை எந்த மாதிரி மக்கள் வரவேற்றாங்க அந்த இடத்துல? மக்கள் உண்மையாகவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. நம்மளை அவங்கள தேடி நம்ம போகலைன்னாலும் நம்ம வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு கட்சி ஒரு தேர்தல் வருது,
அப்படிங்கும்போதே வந்து இந்த கட்சி வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இது இது வந்தால் நம்ம தமிழ்நாடு இது மாறுமான்னு சொல்லி அவங்க ரொம்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாட்டில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் என்னென்ன தலைவர்கள் என்னென்ன மாதிரி பேசுகிறாங்க, எப்படி இருக்காங்க, யார் சுயமாக சிந்திச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல தலைவன் 24 மணி நேரமும் இந்த மக்கள் பிரச்சனையே நினச்சிட்டு இருக்க ஒரு தலைவனார வளர முடியாது. அப்போது யார் வந்து பேசுகிறா, மக்களுக்காக யார் பேசுகிறா, அண்ணனுடைய பேச்சு வந்து நிறைய மக்கள்கிட்ட டிவியில் வந்து அவங்க மீடியா வந்து இருட்டடிப்பு செய்தாலும் கூட இப்போ வந்து வேற வழியே இல்லாமல், முன்னெல்லாம் அதர்ஸ்ன்னு சொன்னாங்க, இப்போ வேறு வழியே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து மீடியா வந்துட்டாங்க. இருந்தாலும் கூட அண்ணனோட பேச்சு வந்து சமூக வலைதளங்கள் மூலியமா அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த தலைமுறை பிள்ளைங்க மூலியமா அவங்க வந்து வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறதுல அது பெரியவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வரவேற்பு வந்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று, ஒரு வேட்பாளருங்கிற முறையில் என்னை நானாக பார்க்காம என்னை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கும்போது என்னகிட்ட இருந்தது என்னென்னா, மிக சுலபமாக வந்து மக்கள்கிட்ட வந்து நான் அணுகிடுவேன். அவங்களோட நான் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடுவேன். ரொம்ப சுலபமாக வந்து அவங்களால கனெக்ட் ஆகிடுவேன். நான் படிக்காத, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லாத அழுத்தமாக நான் சொல்லிக்கிறேன். படிக்காத வந்து கிராமத்தில் விவசாயம் செய்கிறாங்களான்னு சொல்லி ஒரு பாட்டி தாத்தாடன் சரி அவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி அணுகணுங்கிறத நான் பேசிடுவேன். இப்போ ஒரு படித்த இளைஞர்கிட்ட எப்படி பேசணும், ஒரு படித்த பெண்ணிட்ட எப்படி பேசணும், இல்லை நடுத்தர வயது இருக்கவங்க, சின்ன குழந்தைகளை எப்படி அணுகணும், அவங்களோட எப்படி கனெக்டாக இருக்கணுங்கிறது வந்து நம்ம ஒரு புதிய நபர்கள்ட்ட எப்படி பேசணுங்கிறது நம்ம ஈஸியாக. அந்த வகையில் நான் வந்து பொதுமக்கள் எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு அறிமுகம் ஆயிட்டேன். நான் அந்த அறிமுகம் வந்து கொண்டு சேர்த்ததில் வந்து மிகப்பெரிய பங்கு வந்து பொறுப்பாளர்களுக்கு இருக்குது. வேட்பாளர் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இன்னார் தான், அவங்க பேர் எழிலரசி தான் அப்படிங்கிறத நோட்டீஸ் மூலியமாகவும் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் மூலியமாகவும் அந்த வாகன பரப்புரை மூலியமாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ நான் போகிறப்ப மீதி 50% வந்து நான் வந்து முழுமையாக வந்து அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ அண்ணனோட வந்து சொந்த மண் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு பயம்தான் வரும். அது வந்து ஒரு பெருமையாக இருக்கிறதுங்கிற அடுத்த விஷயம். இப்படி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இது ஒரு அதிர்ஷ்டமாக நான் பார்க்கல. ஏன் வந்து இது ஒரு அதிர்ஷ்டமாக நான் பார்க்கல அப்படின்னா, ஒரு போராட்ட குணமே வந்து அதான் நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அந்த வகையில் தான் நம்மளை வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. இப்போ அதிர்ஷ்டத்தை நம்பி இருந்தால் நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளுக்கு எதுக்குமே கையில் கிடைக்காது. நம்ம இன்றளவுமே தமிழ் சமூகம் வந்து போராடி தான் அவனை வந்து நம்ம எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை. அப்போ அதில் வந்து இதை வந்து நான் ஒரு நல் வாய்ப்பாக தான் நான் களமாற்றத்துக்கு, தமிழ் இனத்துக்கு களமாற்றத்துக்கு ஒரு நல் வாய்ப்பாக பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு 100% வந்து நான் நியாயம் செய்திருக்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அண்ணனுக்கும் அந்த நம்ம தமிழ் இனத்துக்கும் நம்ம பொறுப்பாளர்கள் எடுத்த அத்தனை முயற்சிக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% நியாயம் வந்து செய்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். நேரம் போதாமையே தவிர மற்ற எந்த இதுவும் இல்லை பண்ணியில். எந்த அளவுக்கு மக்கள் உங்களை வரவேற்றாங்க? மக்கள் வந்து கட்சி ரீதியாகவும் இல்லை, பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து வரவேற்றாங்க. மாற்று கட்சியினர் வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க. அவங்களாவே வந்து பேசி நம்மளுக்கு சில ஆலோசனைகள்லாம் கூட அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து பார்க்க முடிஞ்சது. இன்னொன்று, சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது. என்னடா அவங்க கட்சி தம்பி அப்படின்னு கேட்டோன்னா, சின்ன பிள்ளை ஒரு 2ஆவது வகுப்பு 5ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நான் எங்கள் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான், நம்ம சின்னம் என்ன மைக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்னொன்று அந்த அவங்களோட வரவேற்பெல்லாம் நாங்கள் போட முடியலை. அந்த பிள்ளைங்களோட அவங்களாம் வந்து சின்ன குழந்தைங்க ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பள்ளி சீருடையில் இருந்ததுனால நம்ம ஒரு இடத்த வந்து நகர்ந்து போகும்போதே, இப்போ பள்ளி முடிஞ்சு வரும்போதே வந்து அந்த சீருடையோடய நம்மளோட வந்து அணுகுனாங்க. இன்னொன்று, ஒரு பையன் வந்து இதில் ஏறிட்டு பரப்புரை வண்டியில் ஏறிட்டு போகவே இல்லை. என் கூடவே அந்த பகுதியில் பரப்புரை பண்ணிவிட்டு அந்த கடத்தூரில் நிற்கிற, நீ வந்து வீட்டுக்கு ஒழுங்காக போயிடுவியா தனியாக அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ காரைக்குடி தொகுதின்னு நினைக்கிறேன், புலியாள் அந்த ஊரில் வந்து இருக்கப்போ அவன் கூடவே தான் நான் பத்திரமா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி வந்து பேசி முடிக்கிற வரைக்கும் கட்சி கொடியை பிடிச்சிட்டு வந்து கூடவே யூனிஃபார்மோட கலட்டலை பின்னாடியே வந்துட்டான். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வரையும் வரவேற்பு வந்து இருக்க தான் செஞ்சது பொதுமக்கள்லேருந்து. இன்னொன்று, ஒரு இடத்துல வந்து காரைக்குடி தொகுதியில் அவங்க சொன்னாங்க, ஆரத்தி எடுத்தால் வந்து வேட்பாளர் தான் காசு கொடுப்பாங்க, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு நல்லது செய்யணும், அதனால் நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லி 100 ரூபாய் காசு கையில் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்தை நான் இன்னும் பத்திரப்படுத்தி அப்படியே வச்சுருக்கேன். அதை நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து அது மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. அது வச்சுருக்கேன். அந்தபடி வரவேற்பு நல்லா இருந்தது. வருத்தம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு எந்த கட்சிக்காரங்க வர்றாங்க, என்ன தேர்தல் நடக்குது, என்ன அவங்களுக்கு இது வரைக்கும் ஜெயிச்சது யார், அவங்க நம்மளுக்கு என்ன செய்யாமல் விட்டுட்டாங்க, அவங்களோட கடமையெல்லாம் என்ன, நம்ம எப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கோம். 8 தடவை அவங்க ஒருத்தங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, ஒரே கட்சிக்காரங்க, அதுவும் 8-5 40 வருஷமாக இருக்கிறாங்கன்னா
இந்த தொகுதியை எப்படிலாம் கொண்டு வந்திருக்க முடியும், நம்ம கையில் இருக்கிற பவர், நம்ம கையில் இருக்கிற நாளுமே என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு ஆரத்தி தட்டை தூக்கிட்டு வந்து நின்னாங்க. அதுதான் வந்து என்னை ரொம்ப 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 பாதித்த விஷயம். அதுதான் என்னென்னா, ஒரு ஒரு கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் விட ஒரு கம்மியாக இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே தொடங்கி இங்கே வரைக்கும் வந்து வரிசையாக வந்து வீட்டு பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கிற குத்து விளக்கு இல்லையா, அந்த குத்து விளக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு கையில் வந்து ஒரு சின்ன கிண்ணமோ தட்டோ ஏதோ ஒன்று அதில் மஞ்சளை கரைச்சிட்டு ஏதோ ஒரு இலையை போட்டு வந்து நின்னாங்க. எனக்கு வந்து உண்மையாகவே வந்து நம்மளை வரவேற்கிறது நிற்கிறாங்களா, இல்லை வந்து இது கட்சி ஆளுங்களா அப்படின்னு, பொதுமக்களா அப்படின்னு சொல்லும்போது பாதி வந்து மாம்பழம் வச்சு வரவேற்பு பண்ணவங்க தான். மீதி எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு 200 இல்லை 500 பணம் தர மாட்டாங்களா, எது அவங்க என்ன கட்சிக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அரசியல் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க, ஏதோ தேர்தல் வரப்போது போல இருக்குது, ஆர்த்தி எடுத்தால் பணம் கொடுப்பாங்கிற மனநிலையில் இருந்தாங்க. அது வந்து எனக்கு அந்த இடத்துல நான் அழுதேன். அந்த இடத்துல வந்து மரமடக்கின்னு நினைக்கிறேன், அந்த ஊர் பேர் வந்து மரமடக்கி, சிவகங்கை தொகுதி வந்து போகும்போது எனக்கு வந்து அழுகை வந்து அடக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, குழந்தைங்க சின்னோண்டு பொண்ணு, அது பாதி பேர் ட்ரெஸ்ஸு போடல, சின்னோண்டு அந்த விளக்கு சைஸு தான், அந்த குத்து விளக்கோட அளவு தான் அந்த பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளைங்க எல்லாருமே வரிசையாக நிற்க வச்சாங்க. நிற்க வச்சுட்டு எல்லார் கையிலும் ஆர்த்தியை கொடுத்து பணம் கேட்குறாங்க. அது வெறுங்கையாகவும் அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு நம்மள கொஞ்சம் இது முட்டாயாவது ஒரு கடல மிட்டாயாவது வாங்கி கொடுத்துட்டு வரலான்னு நான் சொன்னேன். இல்லைம்மா, தேர்தல் ஆணையத்து மீறி வந்துட்டுருக்கு, நான் அதுமாரி செய்கிறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க, எப்படி இப்படியே விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லி அப்போ இறங்கி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து பேசிட்டு வந்தேன். தயவு செஞ்சு இதை முதல்ல மாற்றுங்க, மாற்றிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு பணம்லாம் தரமாட்டோம், மாறாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்ல உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றுவோம், உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல இலவச மருத்துவம், நல்ல குடிநீர், நல்ல சாலை, இது வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோங்கிறத உறுதியாக நான் சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன். அப்போது இந்த திராவிட ஆட்சிகள் மேலே எனக்கு இதுவரைக்கும் இருந்ததை விட ஒரு பெரிய கோபம் வந்துச்சு. ஒரு பெரிய, நீ நல்லது பண்ணாமல் போ, நீ கொள்ளையடிச்சு திங்காமல் போ, என்னோட பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற நண்டு சுண்டெல்லாம் நீ தட்டை தூக்கிட்டு வந்து ஏந்துற அளவுக்கு நீ விட்டுட்டல்ல. ஒரு அரசியல், அப்போது அரசியல்னா என்னென்னு அந்த பிள்ளைங்களுக்கு நீ பழக்கி வச்சிருக்க. அரசியல்னா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. அரசியலே நீ தான் அரசியல், ஒன்றுலேருந்து தான் அந்த அரசியல் தொடங்குதுங்கிறதே அந்த மக்களுக்கு வந்து நீ தெரிய விடாமல் பண்ணியிருக்கேன்னா, நீ 50 வருஷமாக எவ்வளோ கொள்ளடிச்சு தின்றுருப்ப நீ, அந்த மக்கள் ஓட்டை வாங்கி. அந்த தீராத ஒரு பெருங்கோபம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. அதை மாற்றுறதுக்காவது நம்ம இன்னும் தொடர்ந்து களமாடணும் அப்படின்னு இருக்குது. இந்த பகுதியெல்லாம் விட தெற்க போக போக இன்னுமே வந்து கிராமம் இதாக இருக்குது. அங்கே வந்து இன்னுமே வந்து நம்ம மக்களோட போய் பேசணுங்கிறது இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கிறதுங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் தொடர்ந்து சிவகங்கையில் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து நான் களமாடுவேன். நாளைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு மைக் சின்னம் வேணுமா, இல்லை விவசாய சின்னம் வேணுமா? உங்களோட விருப்பம். கட்சி தலைமை முடிவெடுக்கிறதா கடைசி. உங்களுக்கு எந்த சின்னம் விருப்பமாக இருக்குது? எனக்கு எந்த சின்னம்னாலும் சரி. ஏன்னா வந்து இப்போது முன்னாடி ஒரு பயம் இருந்தது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது யாராலுமே வந்து இந்த கட்சி சின்னம் வந்து மாறுறப்போ இது பண்ணுறப்போ ஒரு சின்ன தயக்கம், ஒரு பயம், கொண்டு போய் சேர்த்துட முடியுமா, இதனால் வந்து வாக்கு வங்கி வந்து இறங்குமா குறையுமா, இல்லை என்ன செய்யலாம், இதுக்கு நேரம் இருக்குமா ஒன்று பயமும் பதட்டமும் அதிகமாக இருந்தது. ஆனால் அப்புறம் களத்துக்குள்ளே போகும்போது சின்னம் வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன் இந்த நம்பிக்கை எதுலேருந்து வந்தது எனக்கு அப்படின்னா, மக்கள்கிட்டேருந்து வந்தது. ஆலங்குடி பூத்து பார்க்க போயிட்டுருக்கேன். ஆலங்குடியில் ஒரு தொகுதியில், ஆலங்குடியில் தொடங்கினதுனால அங்கே தான் நிறைய பூத்து பார்த்தேன். 2 நடுத்தர வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் 2 பேர் நடந்து வராங்க. நான் உள்ளே போயிட்டுருக்கேன். இவங்க யாருன்னு தெரியுதா? நாம் தமிழர் கட்சியில் மைக்கு சின்னத்தில் போட்டிடுறாங்கல்ல, அவங்க தான் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்களா என்னெல்லாம் தெரியாது. இப்போ அவங்க எங்கேருந்து அந்த இதை பிடிச்சாங்க? அப்போ வந்து நாம் தமிழர் கட்சின்னு சீமான் அண்ணனோட கட்சின்னு சொல்கிறாங்க, சீமான் கட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த சின்னம் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான்.